கன்னி ராசி ஜோதிட பிரியர்களே, குரு பயிற்சி பலன் 11/5/2025 அன்று பயிற்சியாகி ஓராண்டுகள் 26/5/2026 வரை குரு பகவான் கன்னி ராசியான உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அற்புதமாக அமர்கிறார். சில முன்னேற்றங்கள் உண்டு என்றாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விதி என்னென்னா, தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது தொழிலில் நமக்கு சில சிரமங்களை கொடுப்பார். 10இல் குரு பதவி நாசம் அப்படிம்பாங்க. அப்போ இது எதனால் இது சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம எந்த வேலை பார்த்தாலும் சரி, அடுத்தடுத்த அப்டேட்டிங் வரும், தொழிலையும் சில மாற்றங்கள் வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், சில மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. சிலர் அந்த மாற்றங்களை மனம் விரும்பி ஏற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய பதவி உயர்வுக்காக சில படிப்புகள் படிக்க வேண்டியிருக்கும். அதில் படித்து அதில் தேர்வாகி வர வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் படிப்புகளை சூப்பராக படித்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். அதே மாதிரி உங்களை தொழிலில் சில போட்டிகள், பொறாமைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லாத்தையும் உண்மை, உழைப்பு, நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்த்து அற்புதமாக நின்றீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தொழிலில் நிற்கலாம். அதனால் வேலையில் சில மாறுதல்கள் வரலாம். அந்த மாறுதல்களை நம்ம ஏற்றுக்கொண்டு வேலை தேடலாம். இல்லை இருக்கிற இடத்துல மேலதிகாரி, கீழதிகாரி எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வாழ்த்து கொண்டு போயிட்டால் ஈஸியாக இருக்கும். அதனாலே அழகாக சொல்லுவேன், நீங்கள் எந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது தினமும் குரு பகவானை வணங்கிட்டு ஆஃபீஸுக்கு போங்க. முடிஞ்ச உடனே குரு பகவானை வணங்கிட்டு வாங்க, அந்த 10ல் இருக்கிற காலகட்டம் வரைக்கும். ஆனால் குரு பகவான் 10ல் உட்காந்து வேலை தொழிலில் கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்தாலும், குரு பகவான் கன்னி ராசிக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் அற்புதமான இடம். குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக குடும்ப மேன்மை உண்டு, குடும்பத்தில் நல்ல விருத்தி உண்டு, குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ சுபகாரியங்கள் இனிமையாக நடக்கக்கூடியது. அதை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்புகள் அற்புதமாக அமையும். தனஸ்தானம் என்பதால் எவ்வளோ வேலை, எவ்வளோ தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வரவுகள் வரும், வருமானங்கள் வரும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை சொல்லியிருக்காங்க. பார்த்த பார்வையில் நமக்கு பல வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பழைய ஏதாவது நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் இருந்தால் கூட அதுவும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள்லாம் அற்புதமாக உண்டு. அதே இது வாக்குஸ்தானம் என்பதால் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். அதாவது தெளிவாக பேசுவீங்க, காரியத்தை பேச்சிலேயே கொண்டு போவீங்க. அதே மாதிரி பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், அரசியல் பேச்சாளர்கள், விவாத மேல பேச்சாளர்கள், இவங்க எல்லாத்துக்கும் தரவுகளோடு பேசுவாங்க. அந்த பேச்சில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையால் கன்னி ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறார். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாயினுடைய ஸ்தானத்தை பார்க்குறதுனால தாயினுடைய அன்பு, பாசம், அவங்களுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக அமையும். அடுத்தால இந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதனால் எதிர்பாராமல் இடம் வாங்கி அழகாக வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி நல்ல கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த 4ஆம் இடம் தான் வாகனஸ்தானம் சொல்லுவோம். அப்போ வாகன பிராப்தம் நமக்கு உண்டு. பழைய வாகனங்களை விற்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம், பெண்கள் ஆடைகள், ஆபரணங்கள், அணிகலன்கள் வாங்கலாம். இப்படி பல வகையில் சுகஸ்தானம் ரொம்ப சூப்பராக குரு பார்வையோடு இருக்குது. அதே 10ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ தொழில் வகையான கடன்கள் வாங்கலாம், கடன்கள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்தை சில விஷயங்களுக்கு கடன் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு சால்வேஷனுக்கு வரும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கோர்ட்டு கேஸுகள் உங்களுடைய தொழில் நிறுவனத்து மேலேயோ அல்லது நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க நிறுவனத்து மேலேயோ ஏதாவது ஒரு வழக்குகள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். இப்படி குரு பகவான் இருந்த இடத்துல வேலை தொழிலில் கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலும் கண்டிப்பாக பார்த்த பார்வை ரொம்ப சூப்பர். அதனால் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை கண்டிப்பாக வியாழக்கிழமை கண்டிப்பாக கொண்டக்கடலை மாலை போட்டு கண்டிப்பாக போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. அதே போல் சாய்பாபா, அதே மாதிரி ரமணர், ராகவேந்திரர், அனுமன், இந்த மாதிரி பல சித்தர்கள், முனிவர்கள் இவங்களெல்லாம் வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூர் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு அப்புறத்து பிளேஸ், அப்புறத்து டைம், அப்புறத்து நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.